ஓட ஓட வெட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஓட ஓட வெட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காணொலியில பாப்பீங்க. அதான் ஓட ஓட வெட்டுறது பாத்துக்கிறியா? இன்னைக்கு பார்க்க போற வாடகை வாய்கள் காசு கொடுத்தா என்ன வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவானுங்கிறதுக்கு நேற்றைய தினம் ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. திராவிடர்கள், பெரியாரிஸ்டுகள், பெரியார் கத்து கொடுத்துட்டு போன நாகரிகங்கள், அதை எல்லாத்தையும் பத்தி இந்த காணொலியில பேசி ஆகணும். நேற்றைய தினம் ஒரு நீதி அரசரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க பெரியாரிய வெங்காயங்கள். இந்த பெரியாரிஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய பஜாரி சுந்தரவல்லி, இன்னும் பல நபர்கள் நாகரிகத்தை பத்தி நமக்கு பாடம் எடுப்பாங்க, நம்மளை பார்த்து தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ஒன்னா நம்பர் தற்கொலைகள், ஆபாச பொறுக்கிகள். அந்த ஈவேர பாய்ஸ், அந்த ஈவேர குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த விஜயலட்சுமி வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் உச்ச நீதிமன்றத்துல ஒரு இடைக்கால தடையை போடுறாரு. அவரு பேரு என்னன்னா நீதியரசர் நாகரத்னா. அந்த நாகரத்னா யாரு தெரியுமா? பொலந்து உங்களை பொலந்து கட்ட போறாரு. சீமான் உனக்கு திங்கக்கிழமை ஆப்பு உறுதி அப்படின்னு சுந்தரவல்லி பேசுறாங்க. இவங்களே குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆள் போல இவங்களே தீர்ப்பு வழங்கி அண்ணன் சீமானை பாலியல் குற்றவாளின்னு சொல்லி பதாக அடிச்சு விட்டுறாங்க. தெரு தெருவுக்கு விட்டுறானுங்க. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்தது? இல்ல நம்ம வரி பணம் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, திமுக காரங்க கொடுத்துருப்பாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு எலும்பு துண்டுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த ஈவேர வெங்காயங்கள் பதாகைய தலைமறைவா வந்து யாருக்கும் தெரியாம ஒட்டிட்டு ஓடிட்டானுங்க. ஏன்னா நின்று இருந்தா வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா உடனடியாக நம்ம உறவுகள்லாம் போய் பதாகையெல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டாங்க, அது வேற விஷயம். பதாகையை ஒட்டுறானுங்க. இந்த நீதியரசர் நாகரத்னாவை காலையில் புகழ்ந்து பேசிய சுந்தரவல்லி, பெரியாரிய ஈவேர அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் மாலையில என்ன திரும்ப சொன்னாங்க? சங்கிங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தை பாஜக மன்றம்னு சொல்றாங்க. எனக்கா ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏண்டா காலையில தானடா அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, மதியானம் தீர்ப்பு வருது, சாயங்காலம் அப்படியே மாத்தி பேசுறானுங்க. வாய்க்குள்ள நாக்கு இருக்கு. இதாண்டா கோர்ட்டு, இதாண்டா நீதிமன்றம் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும். உங்களையும் ஒரு கூட்டம் பாக்குறாங்கல்ல, ஒரு ஆபாச கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம் உங்களையும் பாக்குது இல்ல, அந்த கூட்டத்துக்காவது உண்மையை பேசணும். இந்த வழக்குல சீமான என்ன பண்ண முடியும், அதை உண்மையை பேசணும். எதுவுமே இல்லாம வெறும் பொய்யையும் புரட்டுகளையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு பேசி அசிங்கப்பட்டு போயிருக்கு. இந்த சுந்தரவல்லி மிக கேவலமா அசிங்கப்பட்டிருக்கு. அது என்ன பேசுனுச்சுங்கிறத இப்ப நான் இணைக்க விரும்பல, ஏன்னா காப்பி ரைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட வேற போனும் இல்லை அது என்ன பேசுனதுன்னு காட்டுறதுக்கு. நான் வேணா அது என்ன பேசுன்னு சொல்லட்டுமா? சீமான் ரொம்ப பேசாத சீமான், திங்கக்கிழமை உனக்கு ஆப்பு இருக்கு. திங்கக்கிழமை நீ போற இடம் அப்படி உச்ச நீதிமன்றம். உன் வழக்கை விசாரிக்க போற நீதிபதி யாரு? நீதியரசர் நாகரத்னா. அவரு யாரு? பொலன்னு பொழந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த நீதியரசர் நாகரத்னா இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டதுக்கு பின்னால் அதே சுந்தரவல்லி என்ன பதிவு போட்டதுன்னு தெரியுமா? அந்த பதிவு அப்படியே படிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்தியாவில் நடக்கிற எல்லா ரேப் கேஸ்க்கும் இதுதான் தீர்வா. தமிழ் எழுதியிருக்க லட்சணத்தை பாருங்க. ரேப் கேஸா? என்ன கேஸ்க்கும், என்ன கேயும், என்ன கேஸ்க்கும்? வழக்குன்னு ஏதாவது பதிவு பண்ணுங்க, வழக்குன்னு பதிவு பண்ணுங்க. என்ன கேஸ்? தமிழை வளர்க்குற லட்சணம் பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போன தமிழ் போல. இந்தியாவில் நடக்கின்ற எல்லா ரேப் கேஸ்க்கும் இதுதான் தீர்வா. கட்ட பஞ்சாயத்து செய்து தீர்த்து கொள்ள வேண்டுமா உச்ச நீதிமன்றம், பாஜக மன்றம் அப்படின்னு சொல்லி பதிவு போடுது. காலையில ஒரு பேச்சு, நாள் நைட்டு ஒரு பேச்சு, அடுத்த நாள் சாயங்காலம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இதுக்கு பேசாம நாண்டுகிட்டு தூங்கலாங்கிறேன். இதுதான் பெரியார் கத்து கொடுத்துட்டு போன இதா? இப்படி மாத்தி மாத்தி பேசுங்க, உண்மையற்று செயல்படுங்க. இந்த மக்களுக்கு எந்த காலத்திலயும் நல்லதை கத்து கொடுத்துறாதீங்க. இப்படி ஆபாசமாவே பேசுங்க, ஆபாசமா பதாகை ஓட்டுங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க, என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுங்க. இதுதான் பெரியார் கத்து கொடுத்துட்டு போனதா? இதான் பெரியாரிஸ்டுகள் அவங்க பார்த்தாலே கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. யூடியூப் ரிட்டர்ஸ் என்னடா வேணும் உங்களுக்கு? இதே தமிழ்நாட்டுல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு சீமானுக்கு முதல் மனைவி விஜயலட்சுமின்னு கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் இனிச்சுதான் உங்களுக்கு? இப்ப உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கசக்குதா இப்ப உங்களுக்கு? அப்ப இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் திராவிட கட்டுப்பாட்டில் இருக்குது, திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? என்ன வாய் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசக்கூடாது, பஜாரித்தனமா பேசக்கூடாது முதல்ல.
அரசியல் என்பது சாக்கடை, நமக்கெல்லாம் இதுக்கு இப்ப அரசியல்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய இளைஞர் கூட்டமாக இங்க பெரும் கூட்டம் உருவாயிடுச்சு. அதை மாத்தி இப்பதான் இளைஞர்களை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குட்டி குஞ்சான்ஸ் விஜய் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அரசியல் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சந்தோஷம் தான் அது நமக்கு. அரசியல் சாக்கடை, அரசியல் நமக்கு வேணான்னு ஒதுங்கி நின்னதுக்கு காரணமே பல பேரு இந்த திராவிடம் தான். ஐயா காமராஜர் அவர்களுக்கு மகன் இருக்கு, அவதூறு. அதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகாத ஒரு நபர் அப்படின்னு நம்மளாம் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் வந்து ஒரு பொருளையை கிளப்பிடுவாங்க, அவருக்கு கல்யாணம் ஆகி மகனே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கிளப்பிடுவாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஐயா காமராஜருக்கு நடந்திருக்கு, முத்துராமலிங்க தேவருக்கு 3 பொண்டாட்டி இருக்கிறதா தகவல் அப்படின்லாம் சொல்லி பரவும் போது, அப்படி வாழ்ந்த நபர்கள் மீது இவ்வளவு அசிங்கத்தையும் கரைகளையும் பூசினார்கள்னா நம்மலாம் எதுக்குப்பா இது உள்ள போயிட்டு அப்படின்னு ஒதுங்கிவாங்க. இப்போ அண்ணன் சீமன் அவர்கள் எடுத்துக்கோங்களேன், அவருக்கு இருக்கக்கூடிய துணிச்சலும் மன உறுதியும் யாருக்கும் கிடையாது. இப்போ என்னைய பத்தி இவ்வளவு அவதூறு யாராவது பேசியிருந்தாங்கன்னா ஒண்ணு நானா தெரிச்சு ஓடி இருப்பேன், இல்லைன்னா பேசணும்னா கொண்டிருப்பேன். ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கும். ஆனா உட்ரா அவன் பேசிட்டு போறான், அவன் பேசுறதுனால ஒரு தாக்கமும் ஏற்படாது. நம்மளுடைய தேர்தல் அரசியல்ல நமக்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படாது. நம்ம புலிப்பாய்ச்சல்ல தான் முன்னேறி தான் போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியா இருக்காரு. இப்ப நம்மளும் உறுதியா இருக்கும். அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து பார்த்து விஜயலட்சுமி வந்தாலும் சரி, எத்தனை லட்சுமி வந்தாலும் சரி, என்ன அவதூறு பரப்பினாலும் தேர்தல் அரசியலில், வாக்கு அரசியலில் நமக்கு ஒரு பின்னடைவும் கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய தம்பிகள் முதற்கொண்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அவதூறுகளை உரமாக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாத்தோடைய நிலைப்பாடா இருக்கு நாம் தமிழர் கட்சியில. ஏன்னா இந்த வலசரவாக்கத்துல பார்த்தோம் எப்படி கூட்டம், எப்படி வரவேற்பு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் லைவ்ல ஓடுது, பெரிய அளவுக்கு விளம்பரம் தான் கிடைக்குது. கட்சியே காலி, கூடாரமே காலி என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்த இடத்தில் இவ்வளவு கூட்டமா என்று வியந்து போறக்கூடிய அளவுக்கு வலசரவாக்கம் அங்க செல்லும் வழியெங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு என்னதான் பிரச்சனைன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்க ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு விளம்பரம் தான் கிடைச்சதே ஒழிய ஒருபோதும் இதன் மூலம் ஒரு பின்னடைவும் கிடையாது. நம்ம மீது அவதூறு பரப்புறேன்னு நினைச்சுக்கிட்டு ஆபாசமா பேசுறான் பாரு, என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி அவனை தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கா? அந்த கட்சியில இருந்து மட்டும்தான் நிர்வாகிகள் விலகுறாங்களா? அந்த கட்சி தலைவன் மீது மட்டும்தான் வழக்கு இருக்கு? அந்த மாதிரிலாம் ஏன் அந்த மனுஷனே பார்த்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கட்சியில இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் விலகி போனா மட்டும் பேட்டி எடுக்கிறீங்க, அந்த கட்சியில இருந்து விலகி போய் வேற கட்சியில செய்யறவங்களுக்கு மட்டும் ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கேள்வி, ஏன்பா திமுகவிலே காலங்காலமா உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபருக்கெல்லாம் மாநில பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போனா கொடுக்குறீங்க ஏன்? நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீமான் அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு, அவன் உறுதியா இருப்பான், அவன் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு மற்ற எல்லா கட்சிகளுமே நினைக்குது. சீமான் அவர்கள் உருவாக்கி அனுப்புனா அங்க காளியம்மளாக இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கட்சியிலிருந்து விலகி போறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுது. ஏன்? சீமான் அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார். அவர் அளவுக்கு அரசியல் களத்துல பயிற்சி யாராலையும் கொடுக்க முடியாது. பல பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய தன்மை எத்தனையோ பேத்த உருவாக்கி இருக்கிறாரு. என்ன உருவாக்குனது? நான் இதுக்கு முன்னாடி வேற கட்சியில பயணிச்சிருந்தாலும் கூட, தொண்டனாக பயணிச்சிருந்தாலும் கூட, பேச கத்துக்கிட்டது எப்படி? வலையொலி தொடங்கி பேச கத்துக்கிட்டது எப்படி? பெரியார் கிடையாது தம்பே, தொலைச்சு போவேன். எங்க அண்ணன் சீமான் தான். இதுதான் அரசியல், இப்படிதான் பேசணும், இதுதான் நம்மளுடைய வளங்கள் களவு போகுது, நம்மளுடைய உரிமைகள் பறிபோகுது, ஆந்திர காட்டுக்குள்ள நம்ம இனம் சாகுது, ஈழத்துல நம்ம இனம் சாகுது, இதெல்லாம் கோபம் கொள், வெறிக்கொள், இன வெறிக்கொள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசியல் படுத்தி, அரசியல்ல தவறான வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, நாகரிகமாகத்தான் பேசணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து பக்குவப்படுத்தி எங்களை வச்சிருக்கிறது அண்ணன் சீமான். இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம் இளைஞர்கள் கோபம் பட்டிருந்தால், கோபத்தோட தான் இருக்காங்க, அந்த கோபம் தவறான பாதைக்கு அவனை அழைச்சிட்டு போயிடக்கூடாது, ஆயுத பாதையை மாறிடக்கூடாது. இன்னைக்கு அரசியல் பாதையில இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம். பல பேர் ஆயுதம் தூக்குவதற்கு தயாரா இருக்காங்க. எத்தனையோ பேரோட வீடுகள் இடிக்கப்படுது, நிலங்கள் பறிக்கப்படுது, ஏர்போர்ட் கட்டுறேன், அங்க இது வருது, எண்ணூர்ல வீடு அடிக்கிறோம், அனகாபுத்தூர்ல வீடு அடிக்கிறோம், வேளச்சேரியில வீட்டை அடிக்கிறோம், ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிட்டீங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி கட்ட விட்டதே திமுக தான், திராவிட கட்சிகள் தான். 50 வருஷம் கழிச்சு
அந்த இடம் நல்லா வேல்யூ ரேட் ஏறினதுக்கு அப்புறம் அங்க பெரிய பெரிய தொழிற்சாலை அமைப்பாங்க, அங்க நிறைய காசு கிடைக்கும். ஆனா மக்கள் அங்க குடியேறினப்ப அந்த இடம்லாம் எப்படி இருந்ததுன்னா வெறும் பொட்டாங்காடு, சென்ட் 500 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நிலங்கள்ல போய் மக்களை குடியேற்றினது இவங்க. இன்னைக்கு அந்த மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த இடம் டெவலப் ஆயிடுச்சு. உடனே வீட்டெல்லாம் இடிச்சிட்டு நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தொழிற்சாலைகளுக்கு இடம் கொடுக்கிறது. பல இளைஞர்கள் கோபம் கொண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சீமான் பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் கோபம் கொண்ட இளைஞர்கள், ரசிகர்கள் கிடையாது. கட்சி கலைஞ்சிருச்சு, அது கலைஞ்சிருச்சு, நீங்க பண்ற அவதூறு இதுக்கெல்லாம் ஒருபோதும் மனம் தளர மாட்டோம். வழக்கு சிறை, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை.